ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 2025ல ரொம்பவே ரீசெண்டாக மலையாளத்தில் வெளியான ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படமான ஆஃபீஸர் ஆன் டியூட்டி படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே 8 மாதத்துக்கு முன்னாடி பெங்களூரில் ஜோசப்ங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கடைசியாக லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டி இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ ப்ரெசண்டில் கொச்சியில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஹரிசங்கர்னு ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருது. இவரோட பேர் சந்திரபாபு. இவர் பஸ் கண்டக்டர். இவர் அவரோட பொண்ணோட 2 பவுன் தங்க செயினை ஸ்ரீராம் ஃபினான்ஸுங்கிற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் அடகு வைக்கிறதுக்காக கொண்டு போயிருக்காரு. செயினை செக் பண்ணவங்களும் இது ஒரிஜினல் தங்க நகை கிடையாது, இதை கவரிங் நகைன்னு சொல்லி அதை திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த இடத்துலையே இந்த சந்திரபாபு தகராறு பண்ணியிருக்காரு. என் பொண்ணோட ஒரிஜினல் தங்க நகையை தான் நான் கொண்டு வந்தேன், நீங்கள் தான் ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அங்கே பயங்கரமாக தகராறு நடந்திருக்கு. ஸோ இப்படி பிரச்சனை நடந்ததுனால தான் இந்த கேஸை ஸ்டேஷன் வரைக்கும் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்டேஷனில் நம்ம ஹீரோவும் அந்த சந்திரபாபுங்கிற பஸ் கண்டக்டரை கொண்டு போய் விசாரிக்கிறாரு. அப்போ அந்த சந்திரபாபுங்கிறவரும், சார், என்னோட பொண்ணோட பர்த்டேக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி அனஸ்வரா ஜுவல்லர்ஸுங்கிற ஒரு நகை கடையிலேருந்து தான் நான் அந்த செயினை வாங்கினேன். நீங்கள் வேணா அந்த ஜுவல்லரி ஷாப்பில் கூட போய் விசாரிங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பணம் தேவைப்படுது, அதனால தான் அடகு வைக்கிறதுக்காக நான் அந்த செயினை கொண்டு போனேன். ஆனால் இவங்க அதை கவரிங் நகைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாரு. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் இந்த செயின் அவரோட பொண்ணோட தானே, அதனால அவரோட பொண்ணை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நேராக இந்த சந்திரபாபுங்கிறவரோட பொண்ணை விசாரிக்கிறதுக்காக போகிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, இதோ பாரு, இது உன்னோட செயின்னு சொல்லி அவர் அடகு வைக்கிறதுக்காக போயிருக்காரு. உண்மையிலேயே உங்கள் அப்பா உனக்கு தங்க நகை தான் வாங்கி கொடுத்தாரா, இல்லை கவரிங் நகையை வாங்கி கொடுத்து இப்போ ஃபினான்ஸ்காரங்களை ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணுறாரான்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த பொண்ணும் பயந்து போய் உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது என்னன்னா, கொஞ்ச நாட்களாக இந்த பொண்ணு ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா. அப்படி இவ பழகிட்டு இருக்கும் போது தான் அந்த பையன் இந்த பொண்ணை ஏமாற்றி இவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து இவளை அப்யூஸ் பண்ணி இந்த பொண்ணோட செயினை அவன் வாங்கிட்டு போயிருக்கான். இந்த விஷயம் இந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால தான் அவள் கழுத்தில் போட்டிருந்த ஒரிஜினல் தங்க நகையை மாதிரியே ஒரு ஃபேக்கான கவரிங் நகையை ரெடி பண்ணி இவ கழுத்தில் போட்டுட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோ அந்த கவரிங் நகையை ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த நகையை அந்த பஸ் கண்டக்டர் அனஸ்வரா ஜுவல்லர்ஸ்லேருந்து வாங்கினதா சொல்லியிருப்பாரு. முதல்ல நாம் அது உண்மையாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அவரோட பொண்ணை ஏமாற்றி ஒரு பையன் அந்த நகையை வாங்கிட்டு போயிருக்கான். ஸோ அதனால கண்டிப்பாக அந்த பையன் அந்த நகையை இங்கே எங்கேயாச்சும் தான் அடகு வச்சிருப்பான். அதனால ஒரு கடை விடாமல் எல்லா கடையிலையும் இந்த செயினோட ஃபோட்டோவை காட்டி ஏதாச்சும் கடையில் அடகு வச்சிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாரு. ஸோ அதனால இப்போ அவரோட அசிஸ்டண்ட்டை முதல்ல அனஸ்வரா ஜுவல்லர்ஸில் போய் விசாரிக்கிறாங்க. அங்கே போய் விசாரிக்கிறப்போ இந்த நகையை உண்மையாகவே அந்த பஸ் கண்டக்டர் வாங்கியிருக்காருங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால அதுக்கப்புறமா இப்போ ஒவ்வொரு அடகு கடையாக போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரு அடகு கடையில் இதே மாடலில் ஒரு செயினை ஒருத்தங்க அடகு வச்சுட்டு போனது இவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் அந்த செயினை மட்டும் தனியாக அவங்க அடகு வைக்கல, இன்னும் 2 செயினை சேர்த்து தான் அது கூட அடகு வச்சிருக்காங்க. அப்போது அந்த பையன் அந்த கண்டக்டரோட பொண்ணை மட்டும் ஏமாத்தினது இல்லாமல் இன்னும் 2 பொண்ணுங்களை ஏமாத்தியிருக்கான் போல அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ இந்த அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி தகவல்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த செயினை தவிர மற்ற 2 செயின் இருக்கு இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த அசிஸ்டண்ட்டும் மற்ற 2 செயினோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரித்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதாவது 2 செயினில் ஒரு செயினை ஜோசப்ங்கிற ஒருத்தர் பீமா ஜுவல்லர்ஸில் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஜோசப்ங்கிறவர் வேற யாருமே இல்லை, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஜோசப்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சூசைட் பண்ணி இறந்து போனார் பார்த்தீங்களா, அவர் தான். அதுக்கப்புறமா இன்னொரு செயின் இருந்து இல்லையா, அதை கிரி ஜுவல்லர்ஸுங்கிற ஒரு நகை கடையில் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை வாங்கினவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு இறந்து போன அந்த ஜோசப்ங்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கும் இந்த செயின் கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால அவரோட வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் இப்போ ஜோசஃபோட பொண்ணு வராங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோவும், இதோ பாருமா, இந்த செயின் உன்னோட தான் கேட்கும் போது, ஆமாம் சார், என்னோட அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. நான் காலேஜ் போகும்போது திடீர்னு என்னோட கழுத்தில் இருந்த செயினை 2 திருடுங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இதை பற்றி நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறா.
சரின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அங்கருந்து கிளம்புறாரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இந்த 3 செயினையும் ஒருத்தங்க அடகு வச்சிருக்காங்க. அது யார் அடகு வச்சான்னு சொல்லி அந்த கடையில போய் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அத அடகு வச்சது ஒரு லேடி. அவங்க இப்போ ஒரு இடத்துல வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. ஸோ அதனால அந்த லேடி கிட்ட விசாரிக்கணும்னு அவங்க வொர்க் பண்ண இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா, அங்க இருக்கவங்களும் அந்த லேடி கொஞ்ச நாளா இங்க வேலைக்கு வரதில்ல. அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா, இப்ப இந்த அசிஸ்டன்ட் 3வது செயின கிரி ஜுவல்லரீஸ்ங்கிற நகை கடையில தானே வாங்குனதா சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த கடைக்கு போய் செக் பண்ணா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கடையில போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும்போது ஜுவல்லரி ஷாப்ல இருக்கவங்களும் அந்த நகைய வாங்கிட்டு போனவங்களோட டீட்டெயில்ஸ குடுக்குறாங்க. அத பார்த்த இந்த அசிஸ்டன்ட்க்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அத பத்தி அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம நேரா நம்ம ஹீரோக்கு மேல இருக்க டிஒஎஸ்பி கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே நம்ம டிஒஎஸ்பியும் ஹீரோவை கூப்பிட்டு, இதோ பாரு, நீ ஒரு செயின் கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லையா, அதை நீ இதுக்கு மேலே இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம், இதோட விட்டுரு, உன்னை நான் வேற இடத்துக்கு மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டிஒஎஸ்பியும் நம்ம ஹீரோவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் பயங்கர உரிமையில், இதோ பாரு, இந்த கேஸை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ அதை பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அங்க கட் பண்ணா, இப்ப திரும்ப நம்ம ஹீரோ அந்த பஸ் கண்டக்டரான சந்திரபாபுவ கூப்பிட்டு, "உங்களோட பொண்ணையும் நீங்க கூப்பிட்டுட்டு வாங்க. இந்த செயின் கேஸ்ல நான் அவகிட்டயும் விசாரிக்கணும்னு" சொல்றாரு. அதுக்கு அவரும், "என்னோட பொண்ண எதுக்கு சார் நான் கூட்டிட்டு வரணும்? அவள ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிட்டு வர முடியாது. எதுவா இருந்தாலும் என்கிட்டயே விசாரிங்க" அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி கோவத்துல இருக்க நம்ம ஹீரோவும் இந்த பஸ் கண்டக்டர் கிட்ட இவரோட பொண்ணு சொன்ன மொத்த தகவலையும் உளறிடுறாரு. ஸோ இப்போ இந்த பஸ் கண்டக்டர் ரொம்ப கோவத்துல அவரோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு அழகான ஒரு பெண் குழந்தை, ஒரு மனைவி. இதுதான் இவரோட குடும்பம். இப்போ நம்ம ஹீரோவும் அவங்களோட வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது. அவர் அந்த காலில் ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறாரு. அதை கேட்டதும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. உடனே அவரோட காரை எடுத்துட்டு நேராக அந்த பஸ் கண்டக்டரோட வீட்டுக்கு தான் போறாரு. அங்கே போய் பார்த்தா அவரோட வீடை சுற்றி நிறைய மக்கள் நிற்கிறாங்க. இந்த பஸ் கண்டக்டரும் வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்த அவரும், அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன், என்னோட பொண்ணை ஸ்டேஷனுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு. உங்களால இப்ப பாருங்க, என்னோட பொண்ணு என்னை விட்டு போயிட்டா, அவளோட சாவுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி மெதுவா வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு தூக்கு மாட்டி சூசைட் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு அப்படி தூக்கு மாட்டிட்டு நிக்கிறத பார்த்து அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே வெளியே வராரு. வெளியே வரும்போது அங்க இருந்த மக்கள் எல்லாரும், நம்ம ஹீரோவால தான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வராங்க. அங்க இருந்த மத்த போலீஸ்காரங்களும் எப்படியோ நம்ம ஹீரோவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அவரோட கார் பக்கத்துல கொண்டு விட்டு நம்ம ஹீரோவை கிளம்ப சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ ரொம்ப சோகத்துல அவரோட வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவும் அவங்களோட வைஃப் கிட்ட, நிலா எங்க, அவ எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும், அவ தலை வலிக்குதுன்னு சொன்னா, அதனால மேல தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் மேல போய் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பார்க்கறாரு. அங்க ஒரு ரூம்ல அவரோட குட்டி பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்கா. ஆனாலும் அவளை கண்டுக்காம வேற ரூம்ல எல்லாம் அவர் நிலா நிலான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவங்களோட வைஃபும் வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ திரும்பவும் பயங்கரமா டென்ஷன் ஆகி, நிலா எங்க, அவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறாரு. உடனே நம்ம ஹீரோவோட வைஃபும், எங்க நிலா செத்து போயிட்டா, அவளோட இறப்புக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு டீனேஜ்ல நிலான்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா. ஆனா அந்த பொண்ணு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா போல. அது நம்ம ஹீரோவை ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ அவரு அந்த பஸ் கண்டக்டரோட பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனதை பார்த்துட்டு வந்திருப்பார் இல்லையா, அதனால அவருக்கு அவரோட பொண்ணு ஞாபகத்துக்கு வந்திருப்பா. நம்ம ஹீரோவால அவரோட பொண்ணு நிலா சூசைட் பண்ணி இறந்து போனதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால தான் அவரு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. இப்ப எதுக்காக நம்ம ஹீரோவோட பொண்ணு நிலா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி ஷாம்ங்கிற ஒருத்தனை நம்ம ஹீரோ துரத்தி அவனை பிடிக்கிறாரு. எதுக்காக அவனை பிடிச்சிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஷாம்ங்கிறவன் எஸ்ஐயோட பொண்ணையே கடத்தி அவளுக்கு தெரியாம ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து அவளை கெடுத்து அதை வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்காக தான் அவனை நம்ம ஹீரோ பிடிச்சிருப்பாரு. இந்த ஷாம் எதுக்காக அந்த எஸ்ஐயோட பொண்ணை கெடுத்திருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி
இந்த ஷாம் ஒரு 14 வயசு பொண்ணு கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். இந்த விஷயம் எஸ்ஐக்கு தெரிய வந்து அவரு இந்த பையன் மேல போக்சோ கேஸ போட்டு இவன உள்ள தள்ளியிருப்பாரு. ஸோ அதனால வந்த கோவத்துல தான் இந்த ஷாம் அந்த எஸ்ஐய பழி தீர்க்கணும்னு நினைச்சு அவரோட பொண்ணையும் அதே மாதிரி பண்ணி வீடியோ ரெக்கார்டா எடுத்து வச்சிருப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த ஷாமை பிடிச்சி அவரோட கஸ்டடியில கொண்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த எஸ்ஐயும் பயங்கர கோவத்துல வந்து என்னோட பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டியடான்னு சொல்லி இந்த ஷாமை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அங்க வந்து இந்த எஸ்ஐ கிட்ட அடிக்காதீங்க, அவன் செத்து போயிட போறான் அப்படின்னு சொல்லி அவரை தடுத்து நிறுத்தி இவனோட லேப்டாப்ல இவன் எடுத்து வச்ச வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கறாரு. அப்படி ஒரு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பங்கமான ட்விஸ்ட் என்னன்னா, அவன் எடுத்து வச்சிருக்கிற வீடியோஸ்ல நம்ம ஹீரோவோட பொண்ணு நிலாவும் இருக்கா. இந்த ஷாம்ங்கிறவன் நம்ம ஹீரோவோட பொண்ணையும் விட்டு வைக்கல, அந்த பொண்ணையும் ஏமாத்தி அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அபியூஸ் பண்ணியிருக்கான். இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோவும் அந்த ஷாம அவரோட கஸ்டடியிலே வச்சு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த எஸ்ஐ கிட்ட அடிக்காதீங்க, அவன் செத்து போயிடுவான்னு சொன்ன நம்ம ஹீரோ இப்போ பயங்கர கோவத்துல அவனை அடி அடி நடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட பொண்ணு நிலாவும் அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, அம்மா அவன் என்னை ஏமாத்திட்டாமா, எனக்கு ட்ரக்கை கொடுத்து என்னை அபியூஸ் பண்ணி அதை வீடியோவாவும் அவன் எடுத்துட்டான், நான் அவன்கிட்ட நல்லா ஏமாந்துட்டேமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதுக்கு அவங்களும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதலா இருக்காங்க. அதே சமயம் இப்ப நம்ம ஹீரோ அந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து அவரோட பொண்ணு மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. அதே கோவத்துல வீட்டுக்கு வராரு. கோவத்துல வர நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இதோ பாருங்க, நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை, அந்த பையன் தான் நம்ம பொண்ணுக்கு ட்ரக்கை கொடுத்து அவளை ஏமாத்திருக்கான்னு சொல்லி எவ்வளவோ சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பயங்கர கோவத்துல இருக்காரு. இதோ பாரு, அந்த வீடியோவை நீ பார்க்கல, நீ பார்த்திருந்தனா இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க மாட்ட, ஹேய் நீ எங்கடி இருக்க நிலா, இங்க வெளியே வாடி அப்படின்னு சொல்லி கோவத்துல அந்த பொண்ணோட ரூமை போய் தட்டுறாரு. பொண்ணு டோரை ஓபன் பண்ணல, அதனால டோரை உடைச்சு உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா இவரோட பொண்ணு நிலா தூக்கு மாட்டி சூசைட் பண்ணியிருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இதுதான் நம்ம ஹீரோவை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோ மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காரு. இப்போ ஃபிளாஷ்பேக் முடிச்சு ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஷாம்ங்கிறவனை அவரோட கஸ்டடியிலேயே வச்சு அடிச்சு கொலை பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த கேஸ்ல நம்ம ஹீரோக்கு பதிலாக அந்த எஸ்ஐ தான் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஸோ இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்காரு. ஸோ அதனால அவரை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோவும் அந்த ஷாமை நான் தான் கொலை பண்ணேன், ஆக்சுவலாக நான் தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும், ஆனால் எனக்காக நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எஸ்ஐயும், சார் நீங்கள் அவனை கொலை பண்ணலைனாலும் நான் கண்டிப்பாக அவனை கொலை பண்ணியிருப்பேன், இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இந்த வெளியே வந்துட்டேலாம், இனி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த எஸ்ஐ பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த எஸ்ஐ கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அன்னைக்கு நைட்டு இப்போ இந்த எஸ்ஐ அவரோட வீட்டில் அவங்களோட ஒய்ஃப் கூட இருக்கும்போது அவங்க வீட்டு டோரை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யாருன்னு சொல்லி போய் பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அதில் 3 பசங்க 2 பொண்ணுங்க. இவங்க எல்லாரும் இந்த எஸ்ஐயோட வீட்டுக்குள்ளே வந்து, நாங்கள் எல்லாரும் இறந்து போன அவங்க பொண்ணோட கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு, அதனால தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் ஜூஸ் கொடுக்கறதுக்காக நம்ம எஸ்ஐயோட ஒய்ஃபு லெமன் ஜூஸ் போடுறதுக்காக போயிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த 2 பொண்ணுங்களும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜூஸ் போடுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து முதல்ல நம்ம எஸ்ஐக்கும் அவங்களோட ஒய்ஃப்க்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்க என்னோட பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமும் அடிக்கடி வந்துட்டு போவாங்க, அவங்க ரொம்ப நல்ல டீச்சர், அந்த டீச்சரோட பேர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த நேரத்தில் இந்த 5 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. இப்போதான் ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு, இந்த 5 பேரும் இந்த எஸ்ஐயோட பொண்ணு கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. இவங்க கஸ்டடியில் ஷாமன் ஒருத்தனை அடித்து கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த ஷாமை கொலை பண்ணவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணமாக இருந்திருக்கு. அந்த ஷாமை கொலை பண்ணது நம்ம ஹீரோவாக இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது இந்த எஸ்ஐ தானே. ஸோ அதனால இவங்க எல்லாரும் ஷாமை கொன்னது இவர் தான் நினச்சி இவரை பழி வாங்குறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவரோட வீட்டுக்குள்ளே வந்த இந்த 5 பேரும் ஷாமை கொலை பண்ணதுக்காக பழி வாங்கணும்னு சொல்லி இந்த எஸ்ஐக்கும் அவரோட மனைவிக்கும் கொடுத்த அந்த லெமன் ஜூஸில் விஷத்தை கலந்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க 2 பேரும் அந்த இடத்துலையே
ரத்தம் வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்லயும் இந்த எஸ்ஐயோட ஒய்ஃப் இந்த 5 பேர்கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்டு ஷாம கொலை பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. உண்மையிலேயே கஸ்டடியில வச்சு அவனை கொலை பண்ணது அந்த ஹரிசங்கருங்கிற போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்துடுறாங்க. ஸோ இப்போ இந்த 5 பேரும் நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ இறந்து போன அவங்களோட நிலாங்கிற பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த ஷாமோட போட்டோவை காட்டி என் பொண்ணு கூட இவனை நீங்க பார்த்துருக்கீங்களா, இவன் கூடவா அவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தான்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்களும் இல்ல சார், இந்த பையனை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னோட பொண்ணை யாருக்கு அபியூஸ் பண்ணி ஏமாத்தினா அவ கழுத்துல இருந்த செயினையும் யாரோ வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவ கவரிங் நகையை தான் போட்டிருந்தா, அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்களும் ஆமா சார், அவளை ஏமாத்தினவன் அவ கழுத்துல இருந்த செயினையும் வாங்கிட்டு போயிட்டான். அதனால அவ என்கிட்ட வந்துதான் எனக்கு இதே மாதிரி ஒரு கவரிங் நகை வேணும்னு கேட்டா நான் தான் சார் அவளுக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இப்போ இங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் கண்டக்டரோட பொண்ணோட செயினை அடகு வச்ச இடத்துல இன்னும் 2 செயின் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுல 3வது செயினோட கஸ்டமர் டீட்டெயில்ஸை நம்ம ஹீரோட அசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு டிஒஎஸ்பிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. அது வேற யாரோட செயினுமே கிடையாது, நம்ம ஹீரோ அவரோட பொண்ணுக்காக வாங்கி கொடுத்த நகை தான் அது. அதனால தான் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம நேரா டிஒஎஸ்பி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீன்ல ஜோசப்னு ஒரு போலீஸ் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார் இல்லையா, அவரோட பொண்ணு கிட்ட திரும்பவும் போய் விசாரிக்கிறாரு. இதோ பாருமா, நீ காலேஜ்க்கு போகும்போது உன்னோட செயினை யாரோ 2 பேர் வந்து திருடிட்டு போனதா நீ என்கிட்ட சொன்ன. ஆனா இதோ பாரு, இதுதான் உன்னோட செயின். இந்த செயின்ல அப்படி இழுத்து பறிச்சுட்டு போன மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. உண்மையை சொன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த பொண்ணு நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்றா. இதோ பாருங்க சார், யாருமே என்னோட செயினை திருடிட்டு போகல. நான் ஒருத்தனை லவ் பண்ணி அவனை நம்பி ஏமாந்தேன். அவன் எனக்கு ட்ரக் கொடுத்து என்னை கெடுத்துட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் என்னோட செயினையும் புடுங்கிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இந்த ஷாமோட போட்டோ காட்டி இதோ பாருவா, இவனை உன்னை கெடுத்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதுக்கு அவளும் இவன் இல்ல சார், அவன் வேற ஒரு பையன் அப்படின்னு சொல்றா. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்போ இந்த செயின் எல்லாத்தையுமே ஒரு லேடி தான் அந்த அடகுக்கடல அடகு வச்சிருப்பாங்க. அவங்க நார்த்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த லேடி இப்போ ரிட்டர்ன் ஊருக்கு வந்திருக்காங்க போல. ஸோ அதனால அந்த லேடியை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் டீம் போறாங்க. அந்த லேடி கிட்ட போயிட்டு இதோ பாருமா, இந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சது, உன்கிட்ட யாரு கொடுத்தான்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இப்போ ஒரு விஷயத்த சொல்றா. சார், ஆக்சுவலா இந்த செயின் எனக்கு தொலைஞ்சு கிடைச்சது தான். நான் ஒரு துணி கடையில சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ட்ரையல் ரூம்ல யாரோ ஒருத்தங்க அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு புதுசா வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பழைய ட்ரெஸ்ஸை எல்லாம் நான் எடுக்கும் போது அதுல ஒரு பேண்ட்டுக்குள்ள தான் இந்த செயின் இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ அதனால அந்த செயினை நான் யார்கிட்டையும் கொடுக்காம நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றா. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோ அண்ட் டீம் இந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்த அந்த துணி கடைக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த செயின் கிடைச்ச டேட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும் போது ட்ரையல் ரூம்ல தன்னோட பழைய ட்ரெஸ்ஸை விட்டுட்டு புதுசா வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போற ஒரு பொண்ணு தெரியுது. அந்த பொண்ணை பார்த்து இந்த லேடியும் இந்த பொண்ணு தான் சார், இவங்க தான் அவங்களோட ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணை பத்தின வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த கடையில் இருக்கிற பர்ச்சேஸ் மேனேஜர் கிட்ட பேசுற மாதிரியான ஒரு சிசிடிவியும் இவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கடையில் இருக்கிற பர்ச்சேஸ் மேனேஜர் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சார், கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி நான் பெங்களூர் போயிருந்தேன். அங்க ஒரு பப்ல வச்சு தான் இந்த பொண்ணை நான் மீட் பண்ணேன். அப்படிதான் இந்த பொண்ணை எனக்கு தெரியும் சொல்றாரு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்காக கடையோட லிஃப்ட்டுக்குள்ள போறாரு. அந்த லிஃப்ட்டுக்குள்ள நம்ம எஸ்ஐயோட வீட்டுக்கு அவங்கள கொலை பண்றதுக்காக 5 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அதுல உள்ள 2 பசங்க நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த லிஃப்ட்ல வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் நம்ம ஹீரோ போற இடம் எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்து அவரோட காரை எடுத்துட்டு போறாரு. இந்த 5 பேரும் நம்ம ஹீரோவை வேற ஒரு கார்ல ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர்ல ஒருத்தன் இவங்களுக்கு ஹெட்டா இருப்பான். இவனோட பேர் லான்ஸ். அப்புறம் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல ஒருத்தியோட பேர் ஆனா, இன்னொருத்தியோட பேர் செலின். இந்த செலின் வேற யாரும் இல்ல, இறந்து போன அந்த ஷாமோட கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ இந்த லான்ஸும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டு நம்மளால இனிமே இவரை ஃபாலோ பண்ண முடியாது, நாம பேசாம பெங்களூர் போயிடலாம், பொறுமையாக எல்லாத்தையுமே பிளான் பண்ணி நாம பக்காவாக அவரை தூக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டீம்ல ஆனான்னு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் அந்த துணி கடையில் செயினை மிஸ் பண்ணிட்டு போனது. அவளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு. ஸோ அதனால இவங்களுக்கு இன்னும் மேலே பிரச்சனை ஆகுங்கிறதுனால தான் பொறுமையாக நாம ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி இந்த லான்ஸ் சொல்றான். ஆனா அந்த ஷாமோட கேர்ள் ஃப்ரெண்ட் செலின் இருக்கா இல்லையா, அவ பயங்கரமா
ரொம்பவுமே கடுப்பாகுறா. "உன்னால முடியலன்னா விட்ரு. நானே தனியா போய் அவன கொலை பண்றேன்" அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா அங்க கத்துறா. ஸோ அதனால அவங்களும் இவள சமாதானப்படுத்தி அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்ப அந்த 5 பேரும் கொச்சியிலேருந்து கிளம்பி பெங்களூருக்கே போயிட்டாங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட ஹையர் ஆஃபிஷியல்ஸ மீட் பண்ணி, "இப்ப எங்களுக்கு துணிக்கடையில ஒரு பொண்ணு செயின விட்டுட்டு போயிருக்கா. அந்த பொண்ணோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு அந்த கடையோட பர்ச்சேஸ் மேனேஜர் பெங்களூர்ல ஒரு பப்ல பார்த்ததாவும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய டீமா இருப்பாங்க போல. அவங்க பெங்களூர்ல இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நான் கண்டிப்பா பெங்களூர் போய் ஆகணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட ஹையர் ஆஃபிஷியல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட மொத்த டீமோட பெங்களூருக்கு இத பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்துட்டாரு. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோக்கு அவரோட டீம்ல இருக்க ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வருது. "சார், நாம தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு இப்போ ஒரு பப்ல இருக்கா" அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பப்ப நோக்கி வேகமா போறாரு. அங்க அந்த பப்ல நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆனாங்கிற பொண்ணுக்கு நம்ம ஹீரோ அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக தப்பிச்சு போறாங்க. அவளோட காரை எடுத்துட்டு வேகமா அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறா. ஆனா நம்ம ஹீரோ விடாம அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ போயிட்டு இருக்க கேப்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணி, "இந்த மாதிரி போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு" சொல்லி தகவலும் கொடுக்குறா. ஒரு கட்டத்துல இந்த ஆனாங்கிற பொண்ணோட கார் காணாம போயிருது. நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட காரை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அந்த தெருவுல இறங்கி நடந்து போய் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் போய்க்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போயிட்டு இருந்த மாதிரியே ஒரு கார் ரிட்டர்ன் வருது. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு தான் போலன்னு சொல்லி அவளை பிடிக்கிறதுக்காக போவாரு. ஆனா பார்த்தா அது அந்த ஆனாங்கிற பொண்ணோட கார் கிடையாது. அந்த நேரத்துல ஒழிஞ்சிருந்த இந்த ஆனா அவளோட காரை வேகமா எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை மோதுறதுக்காக வரா. ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி இந்த ஆனா அவளோட காரை வேகமா ஓட்டிட்டு போயிருக்கா. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு லாரி மேல மோதி அவளோட கார் அப்படியே கவுந்து விழுந்து ஸ்பாட்லயே இறந்து போயிடுறா. இந்த ஆனா இறந்து போன தகவல் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மற்ற 4 பேருக்கும் தெரிஞ்சு அவங்க நம்ம ஹீரோ மேல பயங்கரமா கோவமாகறாங்க. அவனுக்கு எப்படியாவது பழி வாங்கி நாம கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவிலேயே இருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல அந்த ஜோசப்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பார் இல்லையா, அவரோட சாவுக்கும் இந்த கேங்குக்கும் ஏதோ லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஜோசப்ங்கிற போலீஸ் ஒர்க் பண்ண ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட நம்ம ஹீரோவும் லாஸ்டா அந்த ஜோசப்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர் டீல் பண்ண கேஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப அவங்களும் எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி ஜோசப்ங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு கால் வந்திருக்கு. கொச்சி டு பெங்களூர் போயிட்டு இருக்க பஸ்ல ட்ரக்ஸ் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த தகவல் இவருக்கு கிடைச்சதும் இவர் உடனே அங்கிருந்து கிளம்பி அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி அந்த பஸ்ல போதைப் பொருள் கொண்டு வந்த ஆட்களை விசாரிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம், அவளோட கேர்ள் ஃப்ரெண்டான செலின், அது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணு அந்த ஆனா. இவங்க 3 பேரும் தான் அந்த பஸ்ல ட்ரக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட பேக்ல அவங்க ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்ததை பார்த்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜோசப்பும் அவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம அவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி அவரோட ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவனும், "சார், எங்களை விட்டுருங்க, நாங்க உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்னாலும் தரோம்" அப்படின்னு சொல்லி சமரசம் பேசியிருக்கானுங்க. அதுக்கு இந்த ஜோசப்ங்கிற போலீஸ் ஆஃபீஸரும், "உன்னோட பணம் எல்லாம் வேண்டாம், இந்த 2 பொண்ணுங்களும் போதும்" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களோட மேல டச் பண்ணியிருக்காரு. அவங்க போயிட்டு இருந்த வண்டியை காட்டு பக்கமா விட்டு இந்த ஷாவை மட்டும் அவங்களோட ஜீப்லயே கட்டி போட்டுட்டு அவன் கண்ணு முன்னாடியே இந்த 2 பொண்ணுங்களையும் கெடுத்திருக்காரு. ஸோ இதனால கடுப்பான இவங்க இந்த ஜோசப்பை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவரோட பொண்ணுக்கு ட்ரக்ஸை கொடுத்து அவளை ஏமாற்றி அவளை கெடுத்து வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணி இந்த ஜோசப்பை மிரட்டியிருக்காங்க. அப்படி அவங்க தான் இந்த ஜோசப்பை மிரட்டி அவரை சூசைட் பண்ணவும் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக் முடியுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இப்போ அந்த ஸ்டேஷன்லேருந்து கேதர் பண்ணிட்டு நேராக அவரோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறமா, "சார், நான் அந்த ஜோசப்ங்கிற போலீஸை கொலை பண்ணது இந்த டீம் தான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அந்த பஸ் கண்டக்டர் சந்திரபாபுங்கிறவரும் இதில் லிங்க் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரோட பொண்ணையும் அவங்க இந்த மாதிரி அபியூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ அந்த பஸ் கண்டக்டர் சந்திரபாபுவை கூப்பிட்டு இந்த 3 பேர் ஷாம், ஆனா, செலின் இவங்களோட போட்டோவை காட்டி, "இவங்கள உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு" சொல்லி விசாரிக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்த இந்த பஸ் கண்டக்டரும் அப்படியே யோசிச்சுட்டு, கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி கொச்சியிலேருந்து பெங்களூர் வந்துட்டு இருந்த ஒரு பஸ்ல ட்ரக்ஸ் கடத்திருப்பாங்க இல்லையா, அந்த பஸ்ல தான் இவர் கண்டக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த பஸ்ஸுக்குள்ள பசங்க இந்த மாதிரி பேக்ல ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்கிற தகவல் அந்த பஸ்ல இருந்த பேசஞ்சர் மூலமா கண்டக்டருக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால இந்த கண்டக்டரை உள்ள போய் அந்த ஸ்டூடெண்ட்
ஃப்ரெண்ட்ஸோட பேக்கை செக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த நேரத்தில் கடுப்பான ஷாமும் கண்டக்டரை போட்டு அடிச்சிருப்பான். உடனே இந்த கண்டக்டரும் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜோசப் இங்கே வந்து இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த ஷாம், ஆனா, செலின் இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த பஸ் கண்டக்டரும் காரணமாக இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் அவரோட பொண்ணையும் டார்கெட் பண்ணி ட்ரக்ஸ் கொடுத்து அப்யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. இந்த பசங்க என்னோட பொண்ணை எதுக்காக டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டான அந்த டிஒஎஸ்பி கிட்ட எனக்காக என்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு விஷயத்த பேச முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவரும் ஓகே பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த டிஒஎஸ்பியும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அந்த ஷாம், ஆனா, செலின் அவங்களோட ஃபோட்டோவை காட்டி இவங்களை நீ எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா, உனக்கு இவங்களை தெரியுமான்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஆமா இவங்கள நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்களோட பொண்ணான அந்த நிலாவை கூட்டிட்டு அதே கொச்சி டு பெங்களூர் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு பக்கத்து சீட்டில் இருந்த அந்த ஷாம் அந்த பஸ்ஸில் உட்காந்து ட்ரக் அடிச்சுட்டு அவ கூட இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கான் போல. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட பொண்ணு நிலா பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஷாம் கிட்ட போயிட்டு பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் ஆல்ரெடி இவங்க 3 பேரும் போதையில் இருக்காங்க. இவங்க நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் அந்த பஸ்ஸில் இருந்த கண்டக்டரை கூப்பிட்டு தகவல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் மூலமாக தான் இந்த பசங்க ட்ரக்ஸை பஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கங்கிற விஷயம் கண்டக்டருக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் கண்டக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க, கண்டக்டர் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோயினோட பொண்ணு, இந்த பஸ் கண்டக்டரோட பொண்ணு, அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜோசஃபோட பொண்ணு, இவங்க 3 பேரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க டார்கெட் பண்ணி அந்த பொண்ணுங்களை ஏமாற்றி ட்ரக்ஸ் கொடுத்து அவங்கள தப்பாக வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காங்க. இப்போது எல்லா உண்மைகளுமே நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருச்சு. இவ்வளோ நாட்களாக நம்ம ஹீரோவோட பொண்ணு இறந்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோன்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹீரோவோட பொண்ணு நிலா இறந்ததுக்கு காரணம் ஒரு வகையில் நம்ம ஹீரோயின் தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என்றைக்குமே என்னோட ஒய்ஃப் கிட்ட என் பொண்ணு இறந்ததுக்கான காரணம் அவன்னு சொல்லிடாத, ஏன்னா என் பொண்ணு இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி நான் இவ்வளோ நாட்களாக என்னோட மென்டல் ப்ரெஷரில் இருந்தேன், அவ்வளோ கொடுமைகளை அனுபவித்தேன். ஆனால் இதே மாதிரி என்னோட ஒய்ஃப் அனுபவிக்கக்கூடாது, அதனால அவளுக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோக்கு அவரோட அசிஸ்டன்ட் கிட்டேருந்து ஒரு கால் வருது. அதாவது அந்த 5 பேர் இருந்தாங்களே அவங்களோட ஃபோன் லொக்கேஷன் கொச்சியில் காட்டுது. அதுவும் அந்த பஸ் கண்டக்டரோட வீட்டு பக்கமாக காட்டுது. ஒருவேளை அவங்க அந்த பஸ் கண்டக்டரை கொலை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாரு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பஸ் கண்டக்டரை காப்பாற்றுறதுக்காக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போன அவங்க தன்னோட பொண்ணோட ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்குறதுக்காக அவரை வெளியே போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவரும் அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கிறாரு. அங்கே இருக்கவங்களும் அவர் இப்போ தான் ஃபோட்டோ ஃப்ரேமை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போனதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ஹீரோவும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா இந்த பஸ் கண்டக்டர் அவரோட பொண்ணோட ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு அந்த பக்கமாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு நம்ம ஹீரோ வேகமாக போகிறாரு. ஆனால் அந்த கேப்பில் 2 பஸ்ஸுக்கு இடையில அந்த டீமோட லீடர் லான்ஸ்ன்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன்கிட்ட இந்த பஸ் கண்டக்டர் மாட்டிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த பஸ் கண்டக்டரை காப்பாற்றுறதுக்குள்ளேயே அந்த பஸ் கண்டக்டரை கொத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறானுங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அந்த டீமோட அடுத்த டார்கெட் நம்ம மனைவியாக தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால அவரோட ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா வீடு பூட்டப்பட்டிருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களும் உங்களோட ஒய்ஃபும் குழந்தையும் அவங்களோட அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட காரை எடுத்துகிட்டு நேராக அவங்க ஒய்ஃபோட அப்பா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேகமாக காரில் வந்துட்டுருக்காரு. எப்படியாவது ஒய்ஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும்னு சொல்லி அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணுறதே இந்த டீமோட லீடரான அந்த லான்ஸுங்கிறவன் தான். அவனும் நம்ம ஹீரோ கிட்ட தகவல் சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணியா, நீ வர்றதுக்குள்ளே இவங்க எல்லார் கதையை நான் முடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் இப்போ நம்ம ஹீரோவும் பயங்கர வேகத்தில் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ இந்த பக்கம் இந்த கேங் கையில் நம்ம ஹீரோயின் மாட்டியிருக்காங்க. அவங்க பதறி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேங்கில் இருக்க ஒருத்தன் அவன் கையில் இருந்த லைட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்களே அவங்க கையில் ஒரு சரக்கு இருக்கும். அந்த சரக்கை தூக்கி
அப்படியே அந்த லைட்டர் பக்கமா வீசுறாரு. அப்படி அவரு வீசினதுல அந்த நெருப்பு பட்டு அப்படியே அங்க கொழுந்து விட்டு எரியுது. அந்த கேப்ப பயன்படுத்தி இப்ப நம்ம ஹீரோயோட அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட, "நீ உன்னோட பொண்ண கூட்டிட்டு எப்படியாவது இங்கருந்து தப்பிச்சு போயிரு. நான் இவனுங்கள பார்த்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அவங்களோட பொண்ணையும் வெளிய அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இந்த தாத்தா அவரோட கையில இருந்த கன்ன எடுத்து கண்டமேனிக்கு அவங்கள ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட பொண்ண கூட்டிட்டு வெளியில இருந்த கார எடுத்துட்டு தப்பிச்சு போறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினோட அப்பாவோட கையில இருந்த கன்ல புல்லட் காலி ஆயிருது. சோ அதனால இந்த டீம் லீடர் லான்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவன் ஒரு கத்தி எடுத்து அந்த பெரியவரோட நெஞ்சிலேயே சொருகி அவரை அங்கேயே கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறமா இப்ப வண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினையும் அவங்களோட பொண்ணையும் பிடிக்கிறதுக்காக வேகமா போய்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணை கூட்டிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த கேங் நம்ம ஹீரோயினை சுத்தி பிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை இவங்க பயங்கரமா தாக்கிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னையே அவங்களோட பொண்ணை கொலை பண்றதுக்காக போறாங்க. அப்படி உள்ள போய் பார்த்தா காருக்குள்ள அந்த குட்டி பொண்ணை காணோம். என்னன்னா அந்த குட்டி பொண்ணு ஆல்ரெடி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா போல. அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு தலதறிக்க ஓடிக்கிட்டு இருக்கத இந்த டீம்ல இருக்கவங்க பார்த்துடுறாங்க. ஸோ அதனால இவங்க அந்த குட்டி பொண்ணை துரத்திட்டே போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அங்க வந்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அவளை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல அவளும், "என்ன விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நம்மளோட பொண்ணை அவங்க துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க, அவளை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு" சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அவங்களோட பொண்ணை தேடி போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த குட்டி பொண்ணு அங்க ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. அந்த குட்டி பொண்ணு ஒழிஞ்சிட்டு இருக்க அந்த பில்டிங் பக்கமா இந்த கேங்ல இருக்கவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்க வந்து அவங்க எல்லாரையுமே பயங்கரமா அடிக்கிறாரு. பயங்கரமான சண்டையில அந்த டீமோட லீடர் லான்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்காக நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள டிஒய்எஸ்பி அவரோட டீம் எல்லாருமே அங்க வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட என்னதான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை சட்டத்துக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ அன்னைக்கு நம்ம ஹீரோவோட சின்ன பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அதனால அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் டிஒய்எஸ்பியும் அங்கே பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. அவரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "உனக்கு விஷயமே தெரியாதா, நீ நியூஸை போட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை போட்டு காட்டுறாரு. அந்த நியூஸ்ல என்ன ஓடுதுன்னா, இவங்க அந்த டீம்ல இருக்கவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கொஞ்ச நாட்கள்லயே ஜாமீன்ல வெளியே வந்திருப்பாங்க போல. ஸோ வெளியே வந்த அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பதான் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஒரு இடத்துல நின்று ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாரோட வாயிலையும் மூக்கிலையும் ரத்தமா வந்திருக்கு. என்னடான்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க ஒருத்தங்களை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்து தான் இவங்க ஷாக் ஆகி நம்ம ஹீரோவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்க. ஆனா இவங்களால முடியல. அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்து எல்லாருமே ஒவ்வொன்றா இறந்து போயிருக்காங்க. எப்படி இவங்க அந்த எஸ்ஐக்கும் அவங்களோட ஒய்ஃப்க்கும் ஜூஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்து கொலை பண்ணியிருப்பாங்களோ, அதே மாதிரி நம்ம ஹீரோ இவனுக்கு எடுத்துக்கிற அந்த போதை பொருள்ல பாய்சன் மிக்ஸ் பண்ணி இவங்கள கொலை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த நியூஸை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவும் அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம, "கேக் வெட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ வா" அப்படின்னு சொல்லி டிஒய்எஸ்பியை கூப்பிடுறாரு. ஆனா இந்த டிஒய்எஸ்பிக்கு நம்ம ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாருன்னு சொல்லி சந்தேகம் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டை பார்த்து லைட்டாக அப்படியே சிரிக்கிறாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.